மிதுன ராசி அன்பர்களா இருந்தா பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கம்யூனிகேஷனுக்கே ஒரு ராசினா மிதுனம் தான். நிறைய பேர் பாருங்க, ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து பாக்குறதுனால இவங்களுக்கு நிறைய கடன் அடையும். இவங்க வந்து இத்தனை நாள் கஷ்டமே பட்டிருந்தாலும் ஒரு பாய்சன் மாதிரியான விஷயத்தையே வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிருந்தாலுமே கூட இவங்க வந்து ரொம்ப பிரச்சனைன்னா இந்த அப்பாவுடைய விஷயங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை. அப்பா சொத்து விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு வரும். கூடா நட்பு அப்படின்றது வரும். கடவுள் வழிபாடுன்றதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கும். சோ இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலே இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றப்படுறது இருக்கும். புண்ணியத்துக்கு கூட அன்னதானம் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு இது கிடைக்குது அதனால கொடுக்குறேன்றது அது எக்ஸ்பெக்டேஷன். இப்ப அடுத்த ராசி நம்ம பார்த்தோம்னா மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே சோஃபார் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இந்த 2026 எப்படி இருக்கும்ன்றத நீங்க சொல்லுங்க மேம். மிதுன ராசி 2026 வந்து நட்பு ரீதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களுடன் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பொதுவாக அவங்களுடைய பேச்சை வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு வசீகரிக்கும் தன்மையை உருவாக்குவாங்க. தான் சொல்வதெல்லாம் தப்பாக இருந்தாலும் அது கரெக்டாக சொல்வது போல் ஒரு நியாய நிலைப்பாட்டுடன் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக 2026 இருக்கும். வசீகரிக்கும் தன்மை அவங்க வந்து பூக்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்க சுற்றி ஒரு வண்டுக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்குது, காந்த சக்தி அப்படிங்கிற மாதிரி இந்த 2026 இருக்கும். இந்த 2026 வந்து இவங்க பேசுறது எல்லாமே ஏதாச்சும் இவங்க கிட்ட இருந்து இதனால நமக்கு என்ன லாபம் வரும் அந்த தாட் அதிகமாக உருவாகக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தினால் நன்மைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்க பேசுறதும் சரி, இவங்க குடும்பத்தை சார்ந்த விஷயம் பேசுவது இவங்களுக்கு நன்மை தரும். இப்போ ஒரு கல்யாணம் நடக்கணும்னா இந்த மிதுன ராசிக்காரர்களை வைத்து கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அது சீக்கிரம் சக்சஸ் ஆகும் இந்த 2026. ஏன்னா இவங்களுக்கு இந்த 2026 ரொம்ப பலமானதாக இருக்கும். நட்பு ரீதியாக எல்லாத்தையும் பழகக்கூடிய வருடமாக இருக்கிறதுனால இவங்க வந்து அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது. முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி தரும். பொதுவாக இவங்க முயற்சி வந்து வியாபாரத்தில் முயற்சி கொண்டு வருவங்களா இருப்பாங்க. ஆனால் வியாபார தொடக்கம் வந்து இவங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவங்க வந்து அதிகமாக ஊருக்கு உழைக்கிறவங்களாக மாறுவாங்க. என்னன்னா இந்த நட்புங்கிறது வந்து எதுவுமே கேட்க முடியாது. அதாவது ஊருக்கு உழைச்சி அவங்க உடல் விரயமாகிறது, நிறைய ஆஸ்பத்திரிக்கு சுத்துற மாதிரிலாம் சுத்துவாங்க ஃப்ரெண்டுக்காக, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீடு வாங்குறது, வீடு விஷயம் வந்து என்னன்னா பிஸ்னஸ்க்காக அந்த வீடை அடமானம் வைக்கிற மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னா அந்த வீட்டை மாற்றி அந்த மாதிரி அதை வந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடியதாகவும் மாறிவிடும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குற விஷயங்கள் எல்லாமே புதிய பிஸ்னஸ் இல்லாட்டா மனைவிக்காகவோ இல்லாட்டா கணவனுக்காகவோ ஒரு இது இருக்குது. கல்யாணம் செலவுகள் கூட சுப செலவுகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்குது. ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரியும் இருக்குது. ஒருத்தர் தாழ்ந்து போகும்போது இன்னொருத்தர் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே நீ என்கிட்ட வா அப்படி சொல்லிட்டு அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகமாக 2 பேருக்கும் இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் வந்து மேம்பாடுகளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் நன்றா ஓரளவு முன்னக்கு இப்போ வந்து மருத்துவ செலவு அளவுலாம் குறையிற மாதிரி இருக்குது. உறவினர்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். எல்லா பந்த பாசங்களும் ஒன்னா சேர்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்பாவுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லாட்டா அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா அப்பா கூட சண்டை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். முதல்ல நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா இந்த வருடத்தில் சுட்டி காட்டக்கூடிய நபர்னா உங்க அம்மாவா தான் இருப்பாங்க. இதை தப்பு பண்ணாத அப்படி சுட்டி காட்டுவாங்க. அதுல வந்து நீங்க கரெக்டா அதை திருத்திருங்க. ஏன்னா அம்மா சொல்வது அங்க கரெக்டா இருக்கும். அதனால அம்மாவுடைய ப்ராப்ளம் அதிகமாக உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கனால நீ ஏன் என்னை ரொம்ப அது செய்யாத இது செய்யாத சொல்லிட்டு அம்மாவை வந்து ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்கும். அம்மா சொல்வது சொசைட்டி சொல்லதுக்கு முன்னக்கூட்டி அம்மா தான் முதல்ல உங்களுக்கு கை நீட்டி காமிப்பா அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கௌரவமான பதவி உயர்வு இதை பத்தின தாட் அதிகமாக உருவாகி அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் அழுத்தத்தையும் கொடுக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பதவி உயர்வு விஷயங்கள் உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். வழிஞ்சு அது கிடைக்குமானா அது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா
ஆப்போசிட்ல நிறைய பேர் உங்களுக்கு போட்டிக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு இரட்டைத்தன்மையான ஒரு தன்மையாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா லாபம், பிசினஸ்ல லாபம் வந்து நல்ல முறைப்படியாக லாபங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அந்த ஆசைகள் என்னன்னா பொதுமக்கள் தொடர்புடைய எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இண்டிவிஜுவல் லைஃப்குள்ள விட பொதுமக்கள் தொடர்புடைய பொது வாழ்க்கைக்குள்ள விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய வந்து பயணங்கள் மேற்கொள்வீர்கள், நிறைய ஊர்வலம் போற மாதிரி பயணங்கள் மேற்கொள்வாங்க. இவங்க வந்து ரொம்ப பிரச்சனைன்னா இந்த அப்பாவுடைய விஷயங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை. அப்பா சொத்து விஷயத்தில் கொஞ்சம் எடக்கு முடக்காக இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா நம்மளுக்கு ஜீவ சமாதி வழிபாடு ஒண்ணு முக்கியமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீ ராகவேந்தர் மந்திராலயத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலே உங்களுக்கு சிறந்த மாற்றம் கிடைக்கும். இன்னொன்னு வந்து பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தல் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய உணவு விரயம் பண்ணுவீங்க இந்த வருடம். அந்த உணவு விரயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் இந்த வருடத்தில் உணவு தானத்தை நான் சிபாரிசு பண்ண மாட்டேன். நிறைய நிலவு ஒளியை உள்வாங்குதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க அவங்களுக்கு. இப்போ இதுல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த தேதியில இந்த வழிபாடு தான் இன்னும் மேன்மையை கொடுக்கும். இப்ப நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அது எந்த நாட்களா இருக்கணும், என்ன மாதிரி, அது ஏதாவது விசேஷம்? ஆமா, இதாவது புதன்கிழமை கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் புதன்கிழமை கொடுத்தது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் வருது இல்லையா, அது வந்து அஸ்த நட்சத்திரத்தில் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் பேசுனீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கடன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் விஷயம் அந்த மாதிரி எது இல்லைன்னா பெருமாளுக்கு ஒரு காணிக்கை செலுத்தி எடுத்து வச்சுட்டு அது வந்து சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டு அவங்களுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிசினஸ்குள்ள விஷயங்கள் எது தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக அமையும். அதாவது ரொம்ப அழகா மிதுனம் ராசிக்கு வந்து இந்த 2026 எப்படி இருக்குன்றத சொன்னீங்க. மேம் நீங்க சொல்லுங்க ஈஸ்வரி மேம், ஆக்சுவலா இந்த 2026 மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும்? அவங்களோட உடல்நிலைகளாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இதெல்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமா. அது பொதுவாக வந்து காலச்சக்கரத்தையும் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனம்னாலே வந்து அதிபுத்திசாலி, ரொம்ப வந்து ஜீனியஸ் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா நம்ம மிதுனராசிக்காரங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ரெண்டு எப்பயுமே வந்து இதுவா அதுவா இதுவா அதுவான்ற ஒரு குழப்பவாதிகள். கிட்டத்தட்ட ஏன் குழப்பவாதிகள் சொல்லணும்னா அந்த புதனுடைய தன்மை இரட்டைத்தன்மை இருந்துட்டே இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஸ்டாண்டர்டா அதுல போய் நிக்கவும் மாட்டாங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கம்ம குழப்பத்துல இருப்பாங்களே. ஏன்னா மேல வந்து குரு உட்கார்ந்துருக்க, தலைமையில வந்து குரு இருக்காரு. நீ கரெக்டா போறியா இல்லையா, உனக்கு நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி குரு வந்து கொஞ்சம் வழி நடத்திட்டு இருக்காரு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முன்னாடி டைம் பீரியட் வரைக்கும் இவங்க ஆல்ரெடி நல்லாவே இருக்கு, வளர்ச்சியை நோக்கி பாதனை தான் நல்லாவே இருக்க போறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நல்லாதான் இருக்குன்ற பட்சத்துல மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா புதிய நட்பு வட்டாரங்கள், பொதுவாகவே கம்யூனிகேஷன்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்க போறது. அது மட்டும் இல்லாம நிறைய நட்பு வட்டாரங்கள் உருவாகக்கூடிய தன்மைகளா இருக்கும். அது மட்டும் இவங்களுடைய அதாவது 2ஆம் இடத்துக்கு குரு வராரு. ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு வரும்போது எப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தேஞ்சு சம்பாதிக்கலாம், இவெல்லாம் பேசினாலே காசு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை ஸ்கில் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து நான் அதுல படிச்சேன் நான் ஆளானேன் அப்படின்ற ஆட்கள்லாம் கிடையாது. பொதுவாக வந்து மேலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ராடினரியா நாலேஜபிளான பர்சன்ஸ். எல்லாத்துலயும் நாங்க கால் பதிப்போங்க, எங்களுக்கு தெரியாத இடம்னே கிடையாதுன்ற அளவுக்கு ரொம்ப நாலேஜபிளான பர்சன்ஸ் தான். ஸோ அவங்களுடைய நாலேஜ் தீனி போடுறதுன்றது மாதிரியான அமைப்பு தான் இந்த காலகட்டம் எடுத்துக்கலாம். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அவங்களோட லைஃப்ல வரும். படிப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கேன், நான் புதிய படிப்பு படிக்கணும், புதிய வாய்ப்பு உருவாக்கணும், கடல் கடந்து போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. வெறும் படிப்புன்றது நான் வந்து நாம ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சுங்க இன்னும் என்னங்க படிக்க போறேன், அதை தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவங்களுடைய வாக்கு சம்பந்தமா சம்பாதிக்கக்கூடிய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் கத்துக்கிறதுக்கான ஒரு தொழிலா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்றும் இல்லைங்க, காலேஜ் எப்பயோ முடிச்சேன், நான் வந்து ஹஸ்பண்ட் குழந்தை அப்படின்னு ஆயிடுச்சு, இன்னைக்கு என்னத்த நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க கூட வீட்டுல இருக்கவங்க கூட எடுத்து ஒரு டியூஷன் எடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் ஆன்மீக பயணம், நிறைய பேருக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் திருவாசகம் படிக்கணும், தேவாரம் கத்துக்கணும், இதெல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேடி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதற்கான நிலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய குருமார்களினுடைய அறிவுரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் இந்த காலகட்டம் அமையும். அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதையுமே வந்து ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு அந்த குரு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள்ல தெளிவான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய பேர் பாருங்க, ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து பாக்குறதுனால இவங்களுக்கு நிறைய கடன் அடையும், நிறைய கடன் வாங்கி நிறைய படிப்புக்காக குழந்தைகளுக்காக வெளிநாடு வெளியூருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறது இது மாதிரியான அமைப்புல இருந்தா கூட இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும். கண்டிப்பா செலவுகள் ஏதாவது எவ்வளவுலாம் தேவையில்லாத செலவுகள் வருதோ அந்த செலவுகளை மட்டும் கட்டுக்குள்ள வர்றதுக்கு மட்டும் இவங்க பிளான் பண்ணணும். மற்றபடி நல்ல மாற்றங்கள்ன்றது இருக்கு. அதே மாதிரி வெளியூர் பயணம் போகக்கூடிய அமைப்புகள், கடவுள் வழிபாடுன்றதுல
பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கும். ஸோ இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலே இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம்ன்றது இருக்கும். சில பேருக்கு அம்மா அப்பா கூடன்ற ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஒருத்தர் அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா பிடிக்காது இல்ல. ஸோ ஏன்னா இவங்களாம் ஆல்ரெடி அதிபதிசாலி, அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது, சும்மாவேவும் அதுல இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அட்வைஸ் பண்றது பிடிக்காது. அதனால சில நேரங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஸோ வீட்டுல இருக்கவங்க பெரியவங்களை கொஞ்சம் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுட்டு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போகுது. நிறைய பேருக்கு நிலபுலங்கள் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீரக்கூடிய தன்மை இருக்கும். பர்டிகுலரா இந்த உறவுகள் மத்தியில ஒரு வாக்குவாதம், பிரிவினை இதெல்லாம் இருந்திருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். இப்ப படிப்படியா அது மாறக்கூடிய சூழ்நிலை ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய தன்மை எல்லாம் உண்டு. பொதுவா வந்து 2ஆம் இடத்துல குரு வந்தா பெரும் பணம் சம்பாதிக்க போறீங்க. அதுல எதுவும் மாற்றம் இல்லை. சனியினுடைய பார்வை பிளஸ் வந்து குருவினுடைய நிலை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலை. சுயம்பு எப்பவுமே வந்து அடுத்தவனோட கைப்பிடிச்சு போறதுன்றதை விட நானா இருக்கேன், எனக்கான விஷயத்த நான் உருவாக்குறேன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது மாதிரி மிதனத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். எனக்கான அங்கீகாரத்தை எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் விசிட்டிங் கார்டு கூட அடிக்கல. இப்பெல்லாம் நீங்க விசிட்டிங் கார்டு அடிக்கலாம். வெளிநாடு போறதுக்கான பயணம், என் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான சூழ்நிலைகள் இத்தனையும் அமைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா உடனே நீங்க விதை போட்டு உடனே விளைச்சல் பார்க்க முடியாது இல்லையா? சோ நீங்க விதை போடுறீங்க, படிப்படியான வளர்ச்சி வரும், அது வரைக்கும் காத்திருக்கணும். பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி காதலர்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம், புரிதல் வேணும். ஏன்னா ஓவர் பொசசிவ், இதுக்கு எடுத்தாலும் வந்து அன்பு வச்சுட்டேன் நீ என்ன மட்டுமே கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவர் பொசசிவ் ஆவாங்க. அந்த லவ் ஃபீல்ன்றதுல இவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ணிப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு இமேஜ் பண்ணிக்கக்கூடிய நிலை பொதுவாகவே மிதனத்துக்கு உண்டு. இவங்க அன்பு வச்சாங்கன்னா அவங்களுடைய அன்பு ஆழமான அன்பா இருக்கும். அந்த அன்பை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கும் என்ன நினைக்கிறாங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம். இமீடியட்டா ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்து எங்களுடைய லவ்வை வந்து ப்ரொபோஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த நம்பிக்கை ஏற்படுத்திக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த டைம்ல இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியா இருக்கும். அதுல எதுவும் மாற்றம் இல்லை. அதாவது ரொம்ப அழகா மிதனம் ராசியோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு குடும்ப சூழலா இருக்கோ அப்படிங்கிறத சொன்னீங்க. நன்றி மேம். மேம் இப்ப நீங்க சொல்லுங்க தீபா மேம், மிதுனம் ராசி இந்த 2026 ஃபர்ஸ்ட் அந்த 6 monthsல எப்படி இருக்க போகுது, ஆஃப்டர் 6 monthsல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது? கண்டிப்பாம்மா. முதல்ல மிதுனம் பத்தி மேடம் சொன்னாங்க. சொல்லும் போது எவ்வளோலாம் ஐடியாஸ் வேணுமோ எல்லாத்தையும் அவங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மை என்ன அப்படின்னம்மா, மிதுனம் பயங்கர கேப் மாறிங்க அப்படின்னு சொல்லலாம். 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்கிட்ட இருந்து ஐடியாஸ் அவங்க வாங்கிப்பாங்க. ஐடியாஸ் அவங்க வாங்கிட்டு இவங்க புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்களே தவிர மத்தவங்களுக்கு அவ்வளவு சட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? இல்ல. மனதளவுல ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னா தே வில் ஹெல்ப். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கெட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. பட் பியாண்ட் தட் இவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூட்டிக்கையான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா புதன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின் போது புதன் இல்ல அப்படின்னா கிரியேட்டிவ் ஃபீல்டே இல்ல. ஓகேங்களா? அந்த இயல், இசை, நாடகம், படிப்பு, கணிதம் இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதன் காரகன். ஆனா அவனோட சூட்டிக்கத்தனம் என்ன அப்படின்னா 10 பேர் 10 விஷயம் சொல்லும் போது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு இவங்க புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு அடடா சபாஷ் என்ன புத்திசாலி இந்த பிள்ளை அப்படின்ற பேரை தட்டிட்டு போயிடுவாங்க. இவங்கள இப்படி கொடுக்கறது கம்மி, எடுக்கிறது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட புதன் தான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தினோட ராசியாதிபதி. இவங்களோட பிளானட்டரி பொசிஷனை வச்சு இவங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி முற்பகுதியில முதல்ல நம்ம சனியில இருந்து ஆரம்பிக்க போறோம். சனி வந்து பாத்தீங்கன்னா கர்ம சனியா இருக்கா. பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு. உபஜயஸ்தானத்துல சரி, இந்த 10ஆம் பாவத்துல முக்கியமா 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு. அப்ப இங்க 10ல இருக்க பாவியார் சனி. நீ வந்து சனி கிட்ட சாதாரணமா சும்மா அசால்ட்டா வேலை செஞ்சு ஒரு அரசனை போல பதவி வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா சனி உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர். நீ எந்த அளவுக்கு உழைக்கிற அப்பதானே அதுக்கான பலனை கொடுப்ப. ஒரு பலனை கொடுக்கறதுக்கு முன்னாடி whether you deserve it or not 10 முறை அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பான். அப்ப ரொம்ப சாதாரண நீ வந்து பெரிய ஆள் ஆயிட முடியுமா? பாசிபிலிட்டி இல்ல. இப்ப என்ன பண்ணணும்? கர்ம சனி இருக்கான் அப்படிங்கும்போது நிறைய பேர் அப்படித்தான் சொல்லி ஏமாத்துவாங்க. 10ல ஒரு பாவி இருக்கா நீ பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு. அதெல்லாம் உண்மை கிடையாது. 10ல இருக்க பாவி இங்க சனி. நீ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடின உழைப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ சக்சஸ் ஆவ. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ராகு 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்துல ராகு. இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்கும்போது நான் யோசிச்சிருப்பேன், என்னோட 17 வயசுல ஒரு பிள்ளைய நான் லவ் பண்ணப்பா, அந்த பிள்ளை எனக்கு கிடைக்காமயே போயிடுச்சுப்பா, இப்ப அந்த பிள்ளை நம்ம லைஃப்ல வரும். இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் சின்ன வயசுல எனக்கு தங்க கொலுசு போடணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. இப்ப நான் தங்க கொலுசு வாங்கிட்டேன். அப்ப என்னுடைய நிறைவேறாத ஆசைகள், ஒரு குரோனிக் டிசையர்ஸ், அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாம நான் எந்த விஷயம் கேட்கிறேன் அப்படின்னாலும் அதை ஒரு முறை முயற்சி பண்ணா நடக்குமா, கொஞ்சம் குவரி, 2வது முறை முயற்சி பண்ணா சாலிடா நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். இது பாக்கியஸ்தான ராகு கொடுக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம அது 9ஆம் பாவம் அப்படின்றது தந்தையை குறிக்கக்கூடிய பாவமும் அந்த இடத்துல ராகு இருக்கான் அப்படிங்கும்போது நம்ம அதனோட பலனை பின்னாடி பார்க்கலாம். அதனோட நெகட்டிவிட்டி பெருசா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு. 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த புதனுக்கு வந்து குரு வந்து நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னு கேட்டா பகை கிரகம். அப்ப அவன் தைரியம் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது நமக்கு தோணும் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏதோ ஒரு விதத்துல குறைஞ்சா மாதிரி தோணும். ஒரு பெரிய சபை நடுவே அவங்க பேசுறாங்க அப்படின்னா பேசும்போது ஒரு நடுக்கும், ஒரு ஷிவரிங்ஸ், அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சா மாதிரி வரும். பட் இருந்தாலும் நம்மளோட பகை கிரகம் இந்த மாதிரி ஒரு பாவத்துல உட்காந்து நம்மள இப்படி ஒரு இந்த விஷயத்துக்கு ஆட் பண்றான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரிய விஷயம், பெரிய அது இம்பாக்ட் இருக்காது. இது வந்து பாருங்க ஒரு 10% இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். அதுக்கும் மேல இன்பில்ட்டாவே உங்களுக்கு நாலேஜ் ஜாஸ்தி. நாலேஜ் ஜாஸ்தி அப்படின்னா எனக்கு என்னோட அறிவு மட்டும் இல்ல, என்ன சார்ந்து 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரோட அறிவும் எனக்கு இருக்கு. அப்ப எனக்கு நாலேஜ் ஜாஸ்தி தானே. அதுதான் வந்து பாருங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உங்ககிட்ட இருக்க குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லார்கிட்ட வந்து அப்சர்வ் பண்ணி அதை இவங்களே வந்து புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. சோ இதுதான் அவங்களோட ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தம்பி தங்கச்சி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்குமா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க அவங்க தம்பி தங்கச்சி வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், இவங்களே செலவு பண்ணி வெளிநாடுக்கு அனுப்புறதுக்கான பிராப்தம், ஒரே வீட்டுல தாங்க இருக்காங்க, நாங்கெல்லாம் இப்படி இருந்தோம், இப்ப எங்களுக்குள்ள ஒரு கேப் இருக்கு அப்படின்ற ஒரு கேப், இடைவெளி நல்லதா கெட்டதா, நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து பாருங்க ஜென்ம குருவா இருக்கார். பொதுவா ஜென்ம குரு இருக்குது அப்படின் போது ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. பொதுவா ஜென்ம குரு வனத்திலே இவங்களுக்கு வந்து இந்த ஜென்ம குரு உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது என்ன மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் வரும். 15 வருஷமா நான் இந்த ஏரியால இருக்கேங்க, பிறந்ததுல இருந்து பிறந்ததுல ஒரு ஊரு இல்ல, நான் பிறந்ததுல இருந்து இதே இடத்துல இருக்கேன், நான் இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு ஊருக்கு போய் தொழில் செய்யற மாதிரி வரும், சம்பந்தமே இல்லாத தொழில் செய்யற மாதிரி வரும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு டாக்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்க திடீர்னு ஒரு ஃபேஷன் டிசைனா போலாம், அவங்களுக்கு அது பேஷனா இருக்கலாம். அவங்களோட பேஷன் என்ன, அந்த பேஷன்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டெவலப் ஆகிறதுக்கான ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு வரும். கூடா நட்பு அப்படின்றது வரும். நட்பு வரும்போது அது கூடுற நட்பா கூடா நட்பா எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்களால கண்டுபிடிக்க முடியும். தே கேன் அனலைஸ், இவங்களால அனலைஸ் பண்ண முடியும். அப்ப அந்த சேர்க்கை அப்படின் போது கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை பத்தி ரகசியங்கள் சொல்லக்கூடாது. சிம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரும். பிற்பகுதிக்கு வரும்போது சனி கர்ம சனியாவே தான் இருக்கான். ஆனா கர்ம சனியாவே இருந்தா கூட நீ வந்து ஒரு தராசு வச்சுட்டு இருக்கான், நீ இதுல எவ்வளவு போடுறியோ அதுக்கான பலன் தான் கொடுப்பேன். ஆனா குருனோட பார்வை இருக்கிறதுனால ஓகே நீ கொஞ்சம் செய், நீ கொஞ்சம் உழை, நான் அதுக்கான அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது சின்சியரான ஆபீசரா நான் இல்ல, உனக்கு கொஞ்சம் லீனியண்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குருனோட 9ஆம் பார்வை சனி மேல இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் ராகு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு. உன்னோட இன்டென்ஸ் டிசையர்ஸ் என்ன, உன்னோட லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ் என்ன, எதெல்லாம் உனக்கு நல்ல விஷயமா நினைக்கிறேன், எதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு நினைக்கிறேன், அத்தனையும் கிடைக்கும். ஆனா இது வந்து தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்றதுனால நமக்கு தந்தையாருக்கும் நமக்கும் ஒரு விதமான மனஸ்தாபங்கள். எதுல அவங்க வந்து பாருங்க அப்பா வந்து ஏதோ ஒரு தப்பு செய்யற மாதிரி எனக்கு தோணுது, அப்பாவுக்கு வந்து யார் கூடயோ தப்பா பழகுற மாதிரி எனக்கு தோணுது, அப்பா வந்து எனக்கு ஏதோ வந்து தப்பு செய்யற மாதிரி தப்பு நடக்கிற மாதிரி என்ன கவனிக்காத மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு வந்து பாருங்க தந்தை ரீதியா ஒரு அவமானம் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது பெரிய இம்பாக்ட் இல்லை, பட் இருந்தாலும் அப்படி இருக்கு அப்படி தோணுது அப்படின்னா இவங்க அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணிட்டு உண்மைதான் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேது 3ஆம் பாவமே தான், பெரிய இம்பாக்ட் இல்லை, முதலே நம்ம சொன்ன பலன் தான். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து லார்ட் ஆஃப் 7 and 10, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். இவன் 2ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். 2ஆம் பாவம் அப்படின்றது பிற்பகுதி, 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். இப்ப புதன், அதாவது மிதுன ராசியினோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா புதன். புதன் வந்து குருவுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டா முழு பகை. அப்ப வாக்குஸ்தானத்துல ஒரு பகை கிரகம் அப்படின் போது மிதுன ராசி அன்பர்களா இருந்தா பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசினா மிதுனம் தான், பேசுறதுக்குனே பிறந்தவங்கப்பா யாரு, மிதுனம் தான். ஈர பேனாக்குவாங்க, பேனை பெருமாளாக்குவாங்க, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். இப்போ வந்து பாருங்க அவங்க வந்து யூஸ்வலாவே மிதுனத்துக்கு ஒரு கேரக்டர் உண்டு. எப்படி அப்படின்னா அவங்களோட பேச்சு தான் அவங்களோட பிளஸ். அக்கேஷனலி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கே ஒரு சில 10 வருஷத்துக்கு முன்போட கூட பேச்சினால மாற்றத்துக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டம் இந்த 2026 பேச்சினால மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப பேச்சுல கவனம், பேச்சுல கவனம் அப்படின்னா பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது அப்படிலாம் யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இவங்க எல்லார் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா நட்பா பழகுவாங்க, ஆனா யாரையும் மனசுல வைக்க மாட்டாங்க.
மிதுனம் எப்பயுமே வந்து புத்திசாலித்தனத்தோட தான் அது வந்து செயல்படும். மனசுல வச்சு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக ஃபீல் பண்ணி அதெல்லாம் மிதுனத்துக்கிட்ட கிடையாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வாக்கு கொடுக்க கூடாது. இந்த வேலையை நான் இந்த காலத்துல முடிச்சு கொடுத்துடுறேன். இந்த பொண்ணு வந்து தெரிஞ்ச பொண்ணு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம யாருக்கும் கேரண்டி கொடுக்க கூடாது, வாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல வந்து பாருங்க, குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும். குடும்பத்துல காசு பணம் வரவு அது எல்லாமே இருக்கும். எப்படிங்க டிப்பர் லாரி வச்சு அல்ற மாதிரி காசு வந்துருமா அப்படியும் கேட்கக்கூடாது. நீங்க என்ன தொழில் செய்றீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு வருமானம். பிளானட்ஸ் வந்து பாருங்க உங்களை கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல. குரு 2ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க ஏர்ன் பண்ற, அதாவது நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான வருமானம் அப்படின்றது சாலிடா வரும். அதுல எந்த விதமான ஒரு அப்டக்கிள்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட உச்ச குருனோட பார்வை இருக்கு 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானம். இது வந்து பாருங்க நிறைய மிதுனம் வந்து பாருங்களா நோயில இருந்து ஒரு பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன அப்பப்போ உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா குரு உட்கார்ந்துட்டு இருக்க பாவம் அப்படின்றதுனால அப்பப்போ உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கும் உண்டு. அது வைத்தியம் பண்ண வந்து அதுல இருந்து நார்மல்சி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படின்னாலும் அடைப்பாங்க. பல கோடி கடன் இருந்தாலும் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாங்களே தெருக்கோடியில நிக்கிறவங்க எங்க எங்க பல கோடி கடன் அடைப்போம் அப்படின்னு யோசிச்சா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும். நம்ம வந்து தனிநபர் கடன் நிறைய பேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேங்க் லோன் மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த தனிநபர் குட்டி குட்டி கடன் அடைச்சிட்டு ஒரு சின்ன வட்டியில நம்ம பேங்க் லோன் கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது பொதுவாவே மிதுனத்துக்கு இருக்க மாட்டாங்க. மிதுனம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னாலும் பேசியே சமாளிப்பாங்க. பெருசா வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. மனசுல எவ்வளோ இருக்கு அப்படின்னாலும் பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ பெருசா இவங்களுக்கு எதிரிகள் எதிராளிகள்ன்றது கிடையாது. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படி இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவத்துல குருனோட பார்வை. இப்ப மிதுன ராசி பெண்களா இருக்காங்க அப்படின்னா கணவர் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு, ஒரு குரோனிக் இல்னஸ் இருக்கு, ஒரு கிட்னி டிசார்டர் இருக்கு, டயாலிசிஸ் பண்றோம், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு குரோனிக்கான இல்னஸஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம கணவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா, அன்லஸ் அதர்வைஸ் அவங்களோட சுய ஜாதகத்துல மாரக தசை இல்ல அப்படின்னா அவங்கள வந்து ஈஸியா காப்பாத்திட முடியும். காரணம் என்னன்னா குருனோட பார்வை துஷ்தானத்துல இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ். மிதுன ராசி பெண்களுக்கு மாங்கல்ய பலத்துக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துல குருனோட பார்வை. சனி கர்ம சரியா உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ நல்லா உழைக்க ரெடி அப்படின்னா நான் வந்து வருமானத்தை கொடுக்க ரெடி. நீ எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ சக்சஸ் ஆவ, உன்னோட டெஸ்டினி அடைவ, நல்லா சம்பாதிக்கலாம். இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மிதுனம் உழைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பலனை எடுத்துருவாங்க. நான் வந்து விதைக்கிறேன், அறுத்துருவேன், அறுவடை அப்படின்றது பண்ணிடுவேன், விதைக்க ரெடினா அறுவடை பண்ண ரெடி அப்படின்னு சொல்லலாமா. ஓகே மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ மேம் அவங்க சொன்னாங்களே எல்லாரும் அதற்கான பலாபலன்களை சொல்லிட்டாங்க. பட் ஆனா இதுக்கான வழிகாட்டுதல் என்ன மிதுனம் ராசிக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஸோ மிதுன ராசிக்கு சிவபெருமான் தரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டுக்கான மெசேஜ். மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இந்த வருடம் இவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அந்த மாற்றத்தை அவங்க அக்செப்ட் பண்ணணும். அந்த மாற்றம் எதற்காகனா அவங்களுடைய அந்த லைஃப் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இருக்கலாம், முன்னேற்றத்துக்காக இருக்கலாம், இல்ல ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க அது தப்பு, அதுக்கு மேலேயும் அதுல வந்து நீங்க பயணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கலாம். ஸோ அப்ப அந்த மாற்றம்ன்றது எல்லாருக்குமே அது வந்து சின்ன அளவிலான இல்ல பெரிய அளவிலான மாற்றங்களா இருக்கலாம். ஆனா எல்லா மிதுன ராசிக்கும் அந்த மாற்றங்கள் சிவபெருமான் தரப்போறாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இத்தனை நாள் கஷ்டமே பட்டிருந்தாலும் ஒரு பாய்சன் மாதிரியான விஷயத்தையே வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இதுக்கு மேல அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த பிரதோஷ சிவபெருமான் அந்த கான்செப்டை அவங்க வந்து மனசுல நினைச்சுக்கணும். அப்போ வரக்கூடிய எல்லா பிரதோஷத்தப்பையும் சிவபெருமான் வழிபாடு இவங்க செய்யும் போது இவங்களுடைய வாழ்க்கையிலயோ இல்ல உடல்லையோ மனதிலையோ இருக்கக்கூடிய விஷயங்களை சிவபெருமான் கண்டிப்பா நீக்கிடுவேன். அப்ப பிரதோஷ வழிபாடு இவங்க இந்த வருடத்துல இருந்து தொடங்கணும். இல்ல செஞ்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு மாதம் கூட தவறாம 12 பிரதோஷம் தானே, மிஞ்சி போனா ஒரு எக்ஸ்ட்ரா வரப்போகுது அவ்வளவுதான். ஸோ அதை கண்டிப்பா செய்யணும். இதை நீ செய், உன்னுடைய அந்த விஷம் வாய்ந்த எந்த விஷயங்களா இருந்தாலும் நான் எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன், அண்ட் உனக்கான மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்றதுதான் அவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. இப்போ வந்து வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்னன்ற போது இவங்களுக்கு 2 விஷயம் இந்த வருடம் இவங்க வந்து செய்யணும். ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்கான விஷயத்த பார்க்கலாம். வாராகி அம்மன் பேரை சொல்லி ஒரு சிகப்பு கயிறு, கொஞ்சம் மெரூன் பேஸ்ட் ஒரு டார்க்கான சிகப்பு கயிறை வந்து வாராகி அம்மன் பேர் சொல்லி அவங்க எப்பவுமே இந்த ரிஸ்ட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து கட்டிக்கணும்.
ஸோ அது 48 நாள், மினிமம் 48 நாள் இல்ல மேக்ஸிமம் 90 டேஸ். ஸோ 1.5 மாசமும் 3 மாசத்துலயும் அந்த ஒரு கயிறை வந்து அவங்க ரிமூவ் பண்ணி அதை எங்கன்னா வாராகி அம்மன் கோவில்ல அந்த சூலத்துல வந்து கட்டி விட்டுலாம். இது அவங்க ஃபேமிலி ஃபுல்லா கூட அவங்க வந்து பண்ணலாம். ஏன்னா இந்த ராசிக்கு தான் ப்ரொடெக்ஷன் இல்லை, அவங்க ஃபேமிலிக்கு இருந்தாலுமே அவங்களுக்கு இருந்தா எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இதை வந்து அவங்க செய்யணும். இந்த வருடம் முழுவதும் இதை ரேண்டமா வந்து அந்த சர்க்கிள் இதுல செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வராகி அம்மனோட ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதை ஏன் செய்ய சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள், கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் ஓகே, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். அந்த எதிரிகளுடைய விளைவுகள், அந்த விஷயங்களுடைய விளைவுகள் இவங்க தாக்காம இந்த ஒரு சிகப்பு கயிறானது வாராகி அம்மன் பேரை சொல்லி கட்டும் போது கண்டிப்பா அது எங்க வேணாலும் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நிறுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நிறைய அன்னதானம் பண்ணணும். அந்த அன்னதானம்ன்றது எக்ஸ்பெக்ட் இல்லாம பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, அன்னதானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும், அன்னதானம் பண்ணுங்க. எனக்கு புண்ணியம் கிடைக்கிறதுனால நான் அன்னதானம் பண்றேன். எதுலோ இன்வெஸ்ட் பண்றதுல என்ன புண்ணியம்? அன்னதானம் பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன். புண்ணியத்துக்கு கூட அன்னதானம் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு இது கிடைக்குது அதனால கொடுக்குறேன்றது அது எக்ஸ்பெக்டேஷன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இவங்க அன்னதானம் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இவங்க கையால சமைச்சு கொடுக்கறது நல்லது. ஸோ வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கோவில்ல இருக்கவங்களுக்கு, அதாவது கோவில்ல யாசகமும் கேட்க முடியாம வீட்டுல இருந்து வந்து வெளியே இருந்து ரொம்ப வயதானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் இவங்க கையால சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில கையால சமைச்சு இவங்க அன்னதானம் செய்யணும். என் கடமை, நான் செய்யணும் இவங்களுக்கு, நான் ஒரு பிள்ளையா செய்யறேன், இதுதான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கணுமே தவிர்த்து புண்ணியம் எதுவுமே இல்லாம அவங்க அன்னதானத்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களோட வாழ்க்கையில இவங்க எதிர்பார்க்காத பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு ஒரு 10,000 வேணுமா, எனக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற இடத்துல 30,000 கிடைக்கும். இந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஆனா அந்த பிளெஸிங்ஸ்க்காக அதை செய்யறன்றது அது எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா இது என்னன்னா அவங்களுடைய கர்ம பதிவுகள், கெட்ட கர்ம பதிவுகளை நீக்கிற விதமா இந்த விஷயத்த அவங்க செய்ய சொல்றாங்க. மற்றபடி உனக்கான பிளெஸிங்ஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ்.